நான் முதல்ல ஒரு வாழைப்பழ 2 மீட்டிங்கில் தான் பேசியிருக்கேன். போன மாதம் இங்கே ஓடுனதே குரு சுக்கிர நினைவு தான் ஓடிச்சு. அந்த குரு சுக்கிர நினைவை நான் கொஞ்சம் அதிகமாக பேசினேன். அது கிட்டத்தட்ட ஒரு 23,000 பேருக்கு மேலே பார்த்து வைரலாக இருக்குது. நான் இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, பேசி முடிச்சுட்ட மறுநாள் திருச்செந்தூர் சென்றேன். திருச்செந்தூர் போயிட்டு மறுநாள் காலையில் வரேன். எனக்கு திருச்செந்தூர் முருகன் தான் அருள் புரிஞ்சிருக்காரு சொல்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இங்கே ஜோதிட வகுப்பு நான் முதலில் ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு 10-15 வருஷம் முன்னாடி இந்த ஊரில் தான் ஃபஸ்ட்டு நான் பயிற்சிக்கு சேர்ந்தேன். அதே சமயத்தில் மீட்டிங்கு நடத்துகிறது எங்கன்னு கேட்டிங்கன்னா, வாழப்பாடியில் தான் மீட்டிங்கு. அது எங்கே நடக்குதுன்னு கேட்டால் முருகன் கோவிலில். இந்த முருகன் கோவிலில் தான் நான் ஒரு சிறிய ஜோதிடர், நான் ஒன்றும் தொழில்முறை ஜோதிடலாம் இல்லை, இதை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பேசியிருக்கிறேன். இந்த முருகன் அருள் புரிந்தார். திருச்செந்தூர் போயிட்டு வந்தவுடனே அந்த முருகனுக்கு அருள் புரிந்தார். அது ஏன் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 3 நாளையில் 37 பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க. ஒரு நபரில் 2 பேரில் 37 பேர் பேசுகிறாங்க. 37 பேர்ஸில் 6 பேர்த்துக்கு அவங்க அனுப்பிச்சு வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லி ஜாதகம் பார்த்து 2,500 ரூபாய் 2 நாளில் சம்பாதித்தேன். இந்த வாழப்பாடி மீட்டிங்கில் நான் பேசுனத்தினுடைய நோக்கம் அப்படி இருந்ததுனால என்னை மதிச்சு இப்படிலாம் பண்ணாங்க. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் எல்லா விஷயமும் தெரிஞ்சதுங்கிறதுக்கு சொல்ல வரல. அவர்கள் கற்ற கல்வியை பொறுத்து, அவர் செய்த அனுபவத்தை பொறுத்து தான் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. அதில் இப்போ கமெண்ட் நிறைய பேர் போடுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை எடுத்துக்கிறது இல்லை. அது தேவையில்லாத வேலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் பேசுனேன், இதை சார்மிட்ட சொன்னார் இவர். இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ராகு கேது இருந்தால் ராகு கேதை மட்டும்தான் எடுக்கணும், செவ்வாய் இருந்தால் செவ்வாய் மட்டும்தான் எடுக்கணும், அப்படிலாம் எடுத்தால் தான் பொறுத்த வரும் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் ராகு கேது இருக்கிறதையும் இல்லாததையும் சேர்க்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும் ஜோதிடருக்கு நிச்சயமாக தெரியும். நான் பொதுமக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் முன்பெல்லாம் ஜோதிடம் குறைவாக இருந்தது. இப்போ நிறையா மக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட முஸ்லீம் கூட கிறிஸ்டின் கூட இன்றைக்கி ஜோதிடம் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, முன்பெல்லாம் சொந்தத்திலே வர நடந்தது. ஒரு சொல்கிறத கேட்டாங்க, ஊரில் சொல்கிறத கேட்பாங்க, பெருமை சொல்கிறத கேட்டாங்க. இன்றைக்கி தன் வீட்டிலேயே தன் பிள்ளைங்கள் தன் தாய் தப்பன் சொல்வதை கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத காலங்கள் இன்றைக்கி ஓடிட்டு இருக்குது. நான் எல்லாத்தையும் கூட சொல்லலை. அதனால் உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைங்களும் அப்பம் பச்சை கேட்கல நான் சொல்ல வரல. இருக்கிற கோடி இத்தனை கோடியில் கிட்டத்தட்ட ஒரு 120 கோடி வாழ்கிறாங்கன்னா, ஒரு 100 கோடி மக்களில் நிச்சயமாக பெரியவங்க சொல்கிறதையோ அப்பா அம்மா சொல்கிறத கேட்குறது இல்லை. அப்படி தான் இந்த உலகம் போயிட்டுருக்குது. அப்படிப்பட்ட காலத்தில் இப்போ என்ன நடக்குது கேட்டிங்கன்னா, ஜாதகம் ஏன் பார்க்குறோம்? எங்கேயோ ஒரு பொண்ணு பிறந்திருக்கும், எங்கேயோ ஒரு ஆண் பிறந்திருப்பார். அவங்க 2 பேர்த்தையும் சேர்க்கணும். அதுக்கு வழி தெரியல, யார் என்னன்னு தெரியல, நம்ப முடியல. அதுக்கு என்ன பண்ணுறாங்க? கடவுளுக்கு அடுத்தபடியாக சோதனைத்தான் மக்கள் அணுகிறாங்க. அப்போ கடவுள் யார்? 2 பேர் சேர்த்துக்கிறது யார்? நம்ம ஜோதிடர் நாம தான். அப்போ மக்களை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் பெண்கள் அதிகமாக படிச்சிட்டாங்க. என் பொண்ணு டாக்டர் இன்ஜினியர் அது படிச்சிருக்கு இது படிச்சிருக்கு, அது மாதிரி மாப்பிள்ளை வேணும், மாப்பிள்ளை அதே மாதிரி இப்படி வேணும் கேட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் அனைவரும் இது என்னுடைய கருத்து, ஏற்றவர்களாக அவங்களுடைய மனப்பொறுமையை பொறுத்தது. நிச்சயமாக ஒரு வரன் பார்ப்பவர்கள் தன்னுடைய மகனோ மகளோ அவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு சூழலை அணுகி இதற்கு எப்படிப்பட்ட வரன் அமையும், எப்பொழுது திருமணம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் முதல்ல அப்படி கேட்க ஆரம்பிச்சிங்கனாவே சோறு சொல்கிறாங்க அவங்க. நம்ம போகும்போது எனக்கு இது இன்ஜினியரா அது டாக்டரா அப்படியா இப்படியா மக்களே. அப்புறம் இன்னொன்று கேட்டால் வரும்போது என் பிள்ளைக்கு ராகு இது, அந்த பையனுக்கு செவ்வா பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. வரும்போது நம்ம என்னென்னு பேசுறது? அப்புறம் 4 பேர் எடுத்து வர்றாங்க. வரும்போது நாங்கள் 3 பேர் பார்த்துட்டோம், ஏதோ நீங்கள் பரவாயில்ல சொன்னாங்க, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். அது 2 பேர் பரவாயில்ல சொன்னாங்கிறாங்க. நான் பார்த்தா சரியில்லை. அவங்கள்ட்ட என்னென்னு பேசுறது? இப்போ சரியாக இருக்குன்னு சொல்கிறதா சரியில்லைன்னு சொல்கிறதா? வரக்கூடிய மக்களை என்ன பண்ணுறது? ஜாதகம் என்பது சாதகமாக சொல்லுவது தான் ஜாதகங்கிறாங்க. இப்போ எனக்கு குழப்பம், எனக்கு சரியாக சொல்கிறதா தவறாக சொல்கிறதா?
சரி, யார் எப்படி சொல்லி போறாங்க? நான் கட்ட கல்லு, எனக்கு ஒரு மனசாட்சி இருக்குது. நிச்சயமாக இந்த 4 கொடுத்தீங்க, 4ல் 3 மோசம், 1 பரவாயில்ல, இருந்தாலும் இவர்களை சேர்த்து வைக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் நம்புறதும் நம்பாததும் அவங்களுடைய விருப்பம். கேட்குறவங்களுக்கு இது நடந்த உண்மை, அது தேவைன்னா அடுத்து வாங்கிட்டு வந்து தர்றேன். ஏற்கனவே ஜோசியம் பார்க்க போனாங்க, அவர் வந்து அமைக்க சொல்லிட்டாங்க, வரன் தேதியெலாம் வச்சுட்டாங்க. என்கிட்ட கொண்டு வந்தாங்க, பொறுத்தர் தானே இருக்குது, ஆனால் திருமணங்கள் இப்பொழுது செய்யக்கூடாது ஆணித்தரமாக சொன்னேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குடும்ப ஜோதிடர் அவர்லாம் வயதானவர், இது வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், அவரே கல்யாணம் பண்ணி தேதியெல்லாம் குறிச்சு கொடுத்தாருந்தா தேதியெல்லாம் பாருங்கன்னாங்க. உங்கள் விருப்பம் பண்ணிட்டேன். திருமணம் செஞ்சு திருமணத்தில் அவர்களுக்கு சரியான உடல் சுகங்கள் கிடைக்காத காரணத்தினால் அவர்கள் இருவருக்கும் பிரச்சனையாகி அதை வந்து பகிங்கரமாக அந்த பையனை சொன்னதனால அவன் மருந்தை குடித்து தற்கொலை செய்து கொண்டார். இது நடந்த உண்மை, இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன் அங்கே இருக்கு? இப்போ நம்ம ஜோசி சொல்கிறோமே, வீரியத்தன்மை எங்கே இருக்கு, இவங்களை சேர்க்கலாமா சேர்க்கலாமா, தாம்பத்தியம் சிறக்குமா சிறக்காதா, இது எல்லாமே ஜோசி தெரியுது இல்லை. அவர் திருப்பி கேள்வி கேட்குறாங்க நம்மகிட்ட வந்து, ஏன் அவர் சொல்லலை? அது அவர்தான் போய் கேட்கணும், நம்மளையா கேட்க முடியும்? நாம்பளா சொன்னோம்? நான் தான் வேணான்னு சொன்னேம்மா, கல்யாணம் பண்ணணுன்னு தான் நான் சொன்னேன், ஏங்க அதெல்லாம் அவர் சொல்லாம விட்டாரு? இதுக்கு பதில் சொல்ல முடியாது. அதனால ஜோசி நம்ம குறை சொல்லல. காரணம் கேட்டிங்கன்னா, நாம் நிச்சயமாக நம்ம மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன தெரியுதோ, இன்னும் ஒன்றுங்க, ஐயா வணக்கம், ஆனால் எனக்கு எல்லாம் தெரியுமில்ல, எனக்கு சொல்லவில்லை. ஆனால் இறைவன் ஒருவர் இருக்கிறார், அவரை அனுதினம் வணங்கி கொண்டிருக்கிறேன். நான் என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அங்கே பலிக்கிறது. அது கணக்கு சரியா தவறாலாம் எனக்கு தெரியாது, நான் சொல்றது நடக்குது. அதனால நடந்துட்டு இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து 35 வயசு ஆச்சு, 36 வயசு ஆச்சு, 37 வயசு ஆச்சு, 40 வயசு ஆச்சு, கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்கலன்னு கேட்குறாங்க. நாடு இப்படி சும்மா சுருக்கமாக சொல்கிறேன். ராகு கேது அச்சு, இப்போ சார் ராகு கேது பற்றி பேசியிருந்தார். ராகு கேது அச்சில் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ஒருவரும் தனித்து இருந்தால் காலம் தாமத திருமணம் நடக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே ஆண் ஜாதகத்தில் ராகு கேது அச்சில் குருவும் சுக்கிரனும் தனித்தனித்து இருந்தால் அதுவும் காலத்தாமத திருமணம் கட்டாயம் நடக்கும். மக்கள்லாம் பாருங்க, ஏன் கல்யாணம் நடக்க மாட்டேங்கிறீங்களா? ஜோசியம் நீங்க போக வேணாம், நீங்களே புரிஞ்சுக்கிங்க. ராகு கேது அச்சு நேர் 7 கோடு, ராகு கேது நேர ஒரு கோடு போட்டீங்கன்னா இன்னர் அவுட்டு 2 வரும். ஒரு பக்கம் குரு இருப்பார், ஒரு பக்கம் சுக்கர் இருப்பார். அந்த பையனை பாருங்க, கல்யாணம் நடக்கவே நடக்குது. நிறைய பேர்த்த போவாங்க வருவாங்க எல்லாம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பொண்ணு தர்றோமா எல்லாம் செய்யறோமா, ஆனால் நின்று போயிடும். அதுக்கு கிரகங்களும் இருக்குது. அதே மாதிரி செவ்வாய்க்கு 2, 4, 8, 12ல் புதன் சனி ராகு கேது இருக்கப்பட்ட ஜாதகர்கள் அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்காது. செவ்வாய்க்கு 2, 4, 8, 7, 8, 12ல் புதன் சனி ராகு கேது இருக்கப்பட்ட ஜாதகருக்கு திருமணங்கள் தள்ளி கொண்டுதான் போயிட்டு இருக்கும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது எல்லாமே அவங்களே பார்த்துக்கலாம். ஏன் எல்லாம் சொல்ல கேட்டால் மக்களுக்கு நீங்களே கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் தான் எல்லாம் பேசுறேன் நான். ஆச்சுங்களா? இப்போ ஒருத்தர் இன்னைக்கு காலையில் ஒருத்தர் கேட்டார், இல்லை நேற்று காலையில் ஒருத்தர் கேட்டார், ஐயா இந்த குரு சுக்கிரன் வந்து கேட்டீங்களா உங்களுக்கு விளக்கம் காலமானு கேட்டார். அவர் என்னன்னு கேட்டேன், எனக்கு மேசத்தில் இருக்குது குரு சுக்கிரனும் என்ன பண்ணு கேட்டார். ஒரே ஒரு விளக்கம், அவருக்கு வந்து மேசத்தில் சுக்கிரனும் குருவும் இருந்தா அந்த பொண்ணு பிடிவாதக்காரி, கோபக்காரி, எந்த செயலையும் தான் முன்னின்று செய்வேன், என்னை கேட்காம எதுவும் செய்யக்கூடாது, ஏன் பேச்சு நீ கேட்கற மாதிரி தான் இரு, இல்லைன்னா போம்பாவ. இது சரியா தவறான்னு கேட்டேன். அவர் ஆமா என் போட்டு என்னை விட்டு போட்டாங்கிறாரு. இது நேற்று நடந்த உண்மை. நான் ஒன்றும் இந்த மீட்டிங்காகவோ அல்லது பொய் கேட்கலாம் பேசல. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால நம்ம வந்து மக்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பொதுப்படையாகவே ஒரு வரன் ஜாதகம் பார்க்குறோம்னா ஒன்றும் பெருசாக இப்போ திருமண பொருத்தத்தில் வந்து நிச்சயமாக ஒரு 5 பொருத்தம் தான் போகுது, 7 பொருத்தம் போகுது, 9 பொருத்தம் போதுங்கிறோம். முக்கியமாக 3-4 திருமணம் பொருத்தம் தேவை. நான் நட்சத்திர பொருத்தையும் பார்க்கணும், நான் பார்க்க வரலாம் சொல்லலை,
பார்க்கலாம். ஆனால் நட்சத்திர பொருத்தத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு திருமணத்தை உறுதி செய்தால் பிரச்சனை வந்தே தீரும். கட்டம் பார்க்குறோம். ஏன் இப்போ சொல்கிறோம் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், மீதெல்லாம் கூட அப்புறம். இது ஏன் சரியா இருக்கா? என்ன ஒன்று வேணா ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் எப்படி இருக்காங்க? இப்போ ஒரு சுக்கிரன் உச்சமாக பெற்ற ஜாதகருக்கு சுக்கிரன் நீச்சம் பெற்ற ஜாதகத்தை இணைக்கூடாது. அதுமாதிரி செவ்வாய் உச்சம் பெற்ற ஜாதகத்துக்கு செவ்வாய் நீச்சம் பெற்ற இணைக்கூடாது. ஒருத்தர் பலவீனம் இருந்து ஒருத்தர் பலவீனமாக இருந்தால் சேர்க்கக்கூடாது. இது மாதிரி சில யோகம் ஏன் வரும், ஏன் இது வருதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இப்போ ஒன்று வேணா ஹோர அடிப்படையில் சந்திரன் கேது சொல்கிறோம். சந்திரனும் கேது சேர்ந்தா எதிர்பாராத வரவு வரும். சுக்கிரன் கேது சேர்ந்ததுன்னா வீட்டில் சண்டை அடிக்கடி வந்துட்டு இருக்கோம். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. சுக்கிரன் கேது சரி வந்ததுன்னா வீட்டில் சண்டை அடிக்கடி வந்துட்டு இருக்கோம், சண்டை போயிட்டு இருக்கோம். அது பிரச்சனை மாறுறதுக்கு என்ன காரணம்னா குருவுடைய பார்வை இருந்தால் அது கொஞ்சம் குறைஞ்சி போகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நான் ஒரே ஒரு ஜாதகம் போடணும். ஒரு ஜாதகம் இப்போ ஆள் இல்லை, அரை நாளைக்கு முன்னாடி பிறந்த ஒரு ஜாதகம் இது. இந்த ஜாதகர் ஒரு பெரிய நீதிபதி சர்வீஸ் போர்டில் வேலை செய்யக்கூடியவர். ஏன்னு கேட்குறீங்கன்னா புதன் சந்திரன் கேது இணைவு நாடி விதிப்படி எல்லாத்தையும் தெரியும் உங்களுக்கு. புதன் அறிவு கூர்மை, சந்திரன் என்ன கேது என்ன லா படிச்சிருக்கார். அப்போ படிச்சு என்ன தொழில் செய்வார்? லா தான் தொழில் செய்யணும். தொழிலுக்கு யார் காரகர்? சனி. இந்த சனி புதன் சந்திரன் கேது வருது, நிறையா படிச்சிருக்காரு. அப்போ சனி வரும்போது என்ன சர்வீஸ் மோட்டிவ். நீதிபதி நிறைய பேத்துக்கு நிறைய பணம் பெரிய பொருட்டே இல்லை, சர்வீஸ் மோட்டிவாக தான் இவர் செஞ்சுட்டு இருந்தார், நீதிபதி ஆயிட்டார். ஆனால் புகழ் இப்போ நான் சொன்ன யோகமான நல்ல யோக ஜாதகர். ஆனால் இவர்கிட்ட என்ன ஒரு வீக்னஸ் பாயிண்ட் கேட்டிங்கன்னா அந்த வீக்னஸ் பாயிண்ட் தான் நல்லா கவனிங்க. இப்போ இந்த சுக்கிரனை எடுத்துக்கொண்டு போய் நாடி விதிப்படி இந்த சுக்கிரனை கொண்டு போய் ரிஷபத்தில் வச்சோம்னா இந்த ரிஷபத்துக்கு நேர் இல்லை செவ்வாய். சுக்கிரன் செவ்வாய் கணவன் மனைவி குரு ஜாதகர். இவருக்கு ஒரு மனைவி உண்டு. ஆனா கேதுக்கும் சுக்கிரனுக்கும் இடையில எத்தனை பெண்கள் வருது பாருங்க. சந்திரன் புதன் 3 பெண்கள் வந்துருது. 3 பெண்களை சேர்க்க தொடர்பு இருக்குது. இது மட்டும்தான் நிறைய இருக்குது இவருக்கு. ஆனா ஒரு நீதிபதி இங்க பாருங்க, கேதுக்கும் யாருக்கும் தொடர்பு பாருங்க. இதுல 3 பெண்கள் சேர்க்க வர்றதுனால இவருக்கு 3 பெண்கள் சேர்ந்து இருக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா புதனும் சனியும் பரிவர்த்தனையா இல்ல சுக்கிரனும் சனியும் பரிவர்த்தனை. அப்ப என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த சுக்கிரன் இங்க போய் வைக்கும்போது மனைவர் இருக்கார். இந்த சுக்கிரன் வெளியே போன பாடு சனி இங்க வந்தோடனே என்ன பண்ண சூரியன் அப்பா மனைவி அந்த வீட்டில் இருக்காங்க, மனைவியும் வெளியே செல்கிறது. இவரு ஏகப்பட்ச விரதம் இல்லை, பதிவிரதம் இல்லை. இவரு நீதிபதியாக இருந்தாலும் பல பெண்ணோடு தொடர்பு சாகசம் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர். அப்ப அவர் யோகமான ஜாதகம் தான். எதுல அவருடைய சந்தோஷத்துக்கு ஒரு யோகமான ஜாதகம். குடும்பம் ஒரு மனைவி, எத்தனை மனைவின்னு கேட்டால் ஒரே ஒரு மனைவி தான். அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இப்போ இதெல்லாம் எதுக்காக கேட்டிங்கன்னா நாம் ஒரு திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம நிச்சயமாக நமக்கு இதை நம்ம கடைப்பிடிச்சோம்னா அவங்களை சரியாக சொல்ல முடியுங்கிறது என்னுடைய கருத்து. இன்னும் நிறைய பேர் பேசுறதுக்கு மக்கள் இருக்கிறதுனால நான் என்னுடைய பேச்சை துணைத்துக் கொள்கிறேன். என்னை இவ்வளோ நேரம் எல்லாரும் கேட்டு இருந்தீங்களா? உங்கள் கேட்ட அனைவருக்கும் ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.